ஹலோ. ஹலோ. வணக்கம். நாங்க முதலமைச்சர் உதவி மையத்துலேருந்து கால் பண்ணுறோம் சார். வணக்கம் மேடம். ஜெயராஜ் இருக்காங்களா? ஆமாம் ஜெயராஜ் பேசுகிறேன். சார் நீங்கள் ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தீங்களே, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று. ஆமாம் இது 10 கோடி ரூபாய் நிறுவனத்துலேருந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம். அவங்க மனு மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அவங்க நடவடிக்கை எடுத்தால் தான் நாங்கள் கொடுக்க மாட்டோமே. நடவடிக்கை என்ன 3 வருஷமா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒன்றுமே எடுக்கிறாங்க. உங்களை நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க, நீங்கள் போனீங்களா நேராக? அதான் கார்டு ஒன்றும் வரலையே மேடம் எனக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க. உங்களை வர சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு நேராக போங்க. அதான் யூஓடபிள்யூ நான் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை போயிட்டேன் ஏற்கனவே. சரி. இது சப்ஜெக்ட் இஸ் ஓல்டு. அதாவது நாட் அன்னோன் சப்ஜெக்ட், நோன் சப்ஜெக்ட் யூஓடபிள்யூ போலீஸார். பட்டு அது ஸ்பீடப் நோ ஸ்பீடப். சரிங்க சார், நாங்கள் எங்கள் சைடில் தகவல் தெரிவிக்கிறோம். நடவடிக்கை எடுப்பாங்க. மேடம் ஸ்பீடப்பு இது இல்லை, டெட் ஸ்லோ. எந்த இது மார்க்கெட்டிங் போகுமோ அந்த லேண்டை விட்டுவிட்டு சும்மா செல்லாதது, கிழிஞ்சு போனது, இத்து போனதை போய் ஏலம் விட்டு இருந்தால் எவன் எடுப்பான்? லேண்ட் இஸ் 10,000 crore இருக்கு, திட்டுப்பேல பூரா வச்சிருக்கான். அவங்கள வந்து ஆதார் கார்டு போட்டு அந்த இதை பிடுங்கிறதுக்கு துப்புல அவங்களுக்கு. சும்மா இத்து போனதையும் செல்லாததையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவன் ஏலம் எடுப்பான்? பணம் எப்படி வரும்? அவன் 100 பேர் டேரக்டர் இருக்கான், 100 பேர் டேரக்டர் இருக்கான் பூரா ஆதார் கார்டை போட்டு எடுக்கலாமா இல்லையா சொத்தை? இல்லை எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். ஆதார் கார்டை போட்டு அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாமா இல்லையா? ஓகே சார், உங்க சிரமம் எங்களுக்கு புரியுது. நான் எங்க சைடுல இருந்து தகவல் தெரிவிக்கிறோம். அக்யூஸ்ட் லிஸ்ட் 129 பேர் கொடுத்தாச்சு, அதான் வெளியிட்டாச்சு. சரி. அவங்களுடைய ஆதார் கார்டை போட்டு அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளைங்க, அவங்க ஆதார் கார்டு போட்டாலே கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்துடும். வச்சிருக்காங்க, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதை போட்டு அதை ஏன் வந்து அதை இமெயில் பண்ணி அதை அந்த சொத்துல வில்லங்க இருக்கு, விற்கவோ வாங்கக்கூடாதுன்னு மெயில் கொடுக்க மாட்டாங்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இது கோர்ட்டு இது போலீஸும் பண்ண மாட்டாங்கிறாங்களே. அதனால தான் நாங்கள் திரும்பவும் இன்னும் அடுத்தவும் நான் வந்து சிஎம்முக்கு தபால் எழுதுவேன். நாங்கள் நேராக போய் ஆஜராகி நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு நாங்கள் நல்லா வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கேட்பாங்க. அவங்க நல்லா வேலை பார்த்தாங்க, நாங்கள் ஏன் மனு கொடுக்க போகிறோம் திரும்பி? ஓகே சார், நாங்கள் தகவல் தரோம் சார், வெயிட் பண்ணுங்க. தகவல் தந்ததுக்கு நன்றி சார், தேங்க்யூ. ஓகே.